ஏற்கனவே இருக்கும் குற்றவியல் சட்டங்களின் வழியே சாதி ஆணவ படுகொலைகளுக்கு நீதி பெற்றுத்தர முடியாது என கூறியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம், சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கான தனி சிறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இத்தகைய சாதி ஆணவ படுகொலைகளை ஏற்கனவே இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் மூலமாக தடுக்க முடியாது, தண்டனை பெற்றுத்தர முடியாது என்பதனால்தான் சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டை இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு இருக்கிற சட்டங்கள் மூலமாகவே இவற்றின் மீது, இத்தகைய குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த சாதி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடைய நியாயமான குரலை ஏற்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும். ஒவ்வொரு சாதி ஆணவ படுகொலை நடக்கிற போதும் எங்களை போன்றவர்கள் வற்புறுத்துகிறோம். ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து இந்த கோரிக்கையை ஏற்பதற்கும் உடனடியாக சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை நடத்தி இத்தகைய சட்டத்தை ஏற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறது.